So good evening students. Today we will see the current affairs analysis dated from 22nd November 2024. The first article, the Global Alliance on Poverty and Hunger. Recently பார்த்தோம். எந்த group இதை உருவாக்குனாங்க? Global Alliance on Poverty and Hunger. Alliance Global Alliance on Hunger and Poverty. ரீசெண்டாக G20ல இனிஷியேட் பண்ணாங்கன்னு சொல்லி தந்தோன்னா என்ன படிக்கிறீங்கன்னு தெரில. நோட்டை காமிங்க எனக்கு. குளோபல் அலையன்ஸ் ஆன் ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி G20 அமைப்பு இப்போ ரீசெண்டாக க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இதில் 148 கண்ட்ரிஸ் இருக்காங்க. அதோட மெயின் பர்பஸ் இந்தியா உட்பட இதில் ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ 500 மில்லியன் பாப்புலேஷனுக்கு வந்து அக்கௌண்ட்டில் கேஷ் கொடுக்குறது 2030க்குள்ளாடி. அண்ட் தென் 150 மில்லியன் சில்ட்ரன்ஸுக்கு வந்து மிட் டே மீல் ஸ்கீம். படிக்கலையா? படிக்கல. அப்புறம் எப்படி எழுதணுமா? ஓகே. ஸோ there are 3 pillars in this category, that is public policy coordination, அது மாதிரி டேட்டா ட்ரிவன், டேட்டாஸை வச்சு தான் இது பண்ணுவாங்க. அப்புறம் லார்ஜ் ஸ்கேல் ரிசோர்ஸ் மொபைலைசேஷன். எல்லா கண்ட்ரிஸும் இதில் ஒன்று சேரும்போது ஃபண்டிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் கொடுக்குறது ரிசோர்ஸஸ் வந்து கிரஞ்சிங் இருக்காது. ரிசோர்ஸஸ் வில் பி தேர். ஸோ தீஸ் ஆர் த மெயின் பில்லர்ஸ். ஸோ இதன் மூலமாக இந்த பீப்புளை வந்து டார்கெட் பண்ண முடியும். அது மூலமாக நம்ம வேர்ல்டில் ஹங்கர் இருக்காது. SDG, தட் இஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 1, 0 and 1, இல்லைன்னா 1 and 2, சாரி 1 and 2, தட் இஸ் ஜீரோ ஹங்கர், நோ பாவர்ட்டி. இது ஜீரோ ஹங்கர். இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத நம்புகிறாங்க. ஸோ இந்தியா என்னெல்லாம் இனிஷியேஷன் எடுத்திருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ எதுக்காக இது தேவை அப்படின்னா, குளோபல் கண்ட்ரீஸ் ஆர் ஃபேஸிங் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ். சரி, இந்தியா எடுத்துக்கிட்டால் 105வது கண்ட்ரி. 42 கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப பாவர்ட்டி லெவலில் இருக்குது. அதில் இந்தியா வந்து 105வது இடம் 127 கண்ட்ரீஸில். சரியா? அப்புறம் 234 மில்லியன் பாப்புலேஷன் ஆர் இன் கிரைசிஸ், அக்யூட் ஹங்கரில் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ மெம்பர்ஸ் இல்லை, சாரி, பாப்புலேஷன்ஸ். புரியுதா? இந்த டேட்டாஸ் ஆர் இம்பார்ட்டண்ட். போன வாரம் இல்லை, இந்த வாரம் நடத்துனதே உங்கள்கிட்ட கேட்டால் தெரிய மாட்டேங்குது. இல்லை எதுக்கு இந்த டேட்டாஸ் எல்லாம், அதுதானா? எனிவே, பாவர்ட்டி அலிவேஷன் இந்தியா என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு அப்படின்னா, என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 2014லேருந்து 2024 வி ஹாவ் பாப்புலேஷன் ஆஃப் 250 மில்லியன். இதை மோடி அங்கே இதை பேசியிருந்தாருன்றதையும் நான் சொன்னேன். 250 மில்லியன். G20 படித்தோமா ரீசெண்டாக? அதில் என்ன படித்தோம்? G20 அமைப்பு எப்படி இருக்குன்னு படித்தோமா? என்ன படிக்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ 250 மில்லியன் பாப்புலேஷனை வந்து வறுமை கோட்டிலேருந்து நம்ம மேலே கொண்டு வந்தோம் அப்படின்றத மோடி சொல்லியிருந்தார். அது மாதிரி ஃபுட் செக்யூரிட்டி ஃபார் 800 மில்லியன் பாப்புலேஷன், 80 கோடி மக்களுக்கு நேற்றுக்கு ரேஷன் கார்டு நான் சொன்னேன். நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் வி ஆர் ப்ரொவைடிங் ஃப்ரீ, கம்மியான ரேட்டில் சப்சிடைஸ்ட் ஃபுட் பேக்கெட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது இப்போ கோவிட் டைம் பீரியடில் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். 550 மில்லியன் பாப்புலேஷனுக்கு பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா மூலமாக இன்சூரன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி 60 இயர்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ், 60 மில்லியன் பாப்புலேஷன், 70 இயர்ஸுக்கு மேலே, சாரி 70 இயர்ஸுக்கு மேலே ஏஜ்டாக இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து இன்சூரன்ஸ் வந்து ஃப்ரீன்ட்டாங்க. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தே ஹாவ் டு கிளைம். அவங்க இது பண்ணணும், அது அவங்களுக்கு அப்ரூவ் ஆகிடும். என்ன மெடிக்கல் பர்பஸாக இருந்தாலும் அது எவ்வளோ அப்படின்ற லிமிட்டு சொல்லப்படலை. அப்புறம் ஃபினான்ஷியல் அண்ட் சோஷியல் இன்க்ளூஷன், உமன் மைக்ரோ என்டர்பிரைசஸ், தட் இஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மூலமாக க்ரியேட் பண்ணது. அதே ஃபசல் பீமா யோஜனா மூலமாக
கிட்டத்தட்ட 40 மில்லியன் ஃபார்மர்ஸுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்சூரன்ஸ் $20 பில்லியன் அளவு டாலர்ஸ். அது மாதிரி பிரதான் மந்திரி கிசான் சம்பதா யோஜனா, கிசான் சாமான் யோஜனா மூலமாக $40 பில்லியன் இது வரைக்கும் கவர்மெண்ட் வந்து அக்கௌண்ட்டில் ஃபார்மர்ஸுக்கு போட்டிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு $6000 ஆச்சு. சரி, ஒரு ஃபார்மிங் ஃபேமிலிக்கு. அப்படி 110 மில்லியன் ஃபார்மிங் ஃபேமிலி வந்து ஹெல்ப் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி 2000க்கு மேலே கிளைமேட் ரெசிலியன்ட் க்ராப்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் ரீசெண்டாக தான் பண்ணாங்க, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பண்ணாங்க. கிளைமேட் ரெசிலியன்ட் க்ராப்ஸ். அது மாதிரி மிட் டே மீல் ஸ்கீம், அங்கன்வாடி, போஷான், இதன் மூலமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அது மாதிரி குளோபல் லெவலில் ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய கண்ட்ரிஸ் இந்தியா, மலாவி, அவங்களுக்கு வந்து ஃபுட் எய்டு, ஹியூமனிடேரியன் எய்டு கொடுத்துருக்கோம். அது மாதிரி ஜாம்பியா, ஜிம்பாவே, இந்த கண்ட்ரிஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து ஹியூமனிடேரியன் எய்டு கொடுத்துருக்கோம். உலக நாடுகளுக்கு இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. எதனால் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ G20 நாடுகள் அமைப்பு இதை உருவாக்குறதுக்கான காரணம் தட் இஸ் 85% பாப்புலேஷன். அதுக்கு ரீசன் வந்து 19+ யூரோப்பியன் யூனியன் ப்ளஸ் ஆஃப்ரிக்கன் யூனியன். யூ ஆர் கரெக்ட், ஆஃப்ரிக்கன் யூனியன் இஸ் அ மெம்பர். சரியா? ஸோ மொத்தம் இவ்வளோ கண்ட்ரிஸ் பாப்புலேஷன் இஸ் தேர். ஸோ 85% பாப்புலேஷன் குளோபல் ஜிடிபி, குளோபல் கேட்டகரியில். ஸோ இந்த பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நாடுகள் குளோபல் ஜிடிபிலையும் 80%க்கு மேலே வருது. ட்ரேடிங் எக்ஸெட்ரா, ப்ரொடெக்ஷன்ஸ் எக்ஸெட்ரா. அப்புறம் ஒய் திஸ் இஸ் நீட், ஏன் அப்படின்னா இவ்வளோ பாப்புலேஷன் எதுக்கு நம்ம ஹங்கர் இண்டெக்ஸில் போனோம் அப்படின்னா 712 மில்லியன் பீப்புள் வேர்ல்டில் தே ஆர் இன் ஹங்கர் அப்படின்னு சொல்லப்படுது. 2022 டேட்டா இது. 23ல் 733 மில்லியன் பாப்புலேஷன், அதில் ப்ளஸ் 148 மில்லியன் சைல்டு இதில் இன்க்ளூடடாக தான் வரும். ப்ளஸ்னால் இதுக்குள்ளாடி வரும். சரியா? மில்லியன் சைல்டு ஆர் இன் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ஹேட்டரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் ஃபினான்ஷியல் கேப், நம்ம கோவிடுக்கு பிறகு நிறைய வருமானங்களில் பற்றாக்குறைகள் இருக்குது, இன்கம் கேப்பு. ஸோ ஜெண்டர் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அதிகம். 26.7% உமன்ஸ் ஆர் கெட்டிங் அஃபெக்டட் பை த எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. அதில் ஆண்கள் எடுத்துக்கிட்டால் 25.4 தான். அதில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது பெண்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஜெண்டர் பேஸில். ஸோ இன்சஃபிஷியன்ட் ரெஸ்பான்சஸ், ரிசோர்ஸஸ் இல்லை அப்படின்றதும் சொல்லப்படுது. இதனால் இந்த அலையன்ஸ் வந்து எடுக்கப்பட்டது ஒரு நல்ல முயற்சியாக இந்த ஆர்டிக்கிள் சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல நமக்கு அலையன்ஸ் தெரியணும், இன்னும் நமக்கு அலையன்ஸே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் எப்படி நம்ம அப்டேட் பண்ண முடியும் நோட்ஸை? சரியா? சரி, த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி ஐசிசியோட ஆர்டர். கோர்ட் வந்து நெதன்யாகுவையும் பழைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் யோவ் கேலண்டையும் அப்புறம் ஹமாஸ் தீவிரவாத அமைப்போட தலைவர் இல்லை, எனக்கு தெரிஞ்சு தளபதின்னு நினைக்கிறேன், அவங்க 3 பேரையும் வந்து ஐசிசி வந்து க்ரைமுக்கு காரணமானவங்க அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இனிமேல் அவங்க கூடிய சீக்கிரத்தில் அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க. ஏற்கனவே அரெஸ்ட் வாரண்ட் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ரஷ்யானோட பிரசிடெண்ட் அரெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இவங்க 3 பேரை அரெஸ்ட் பண்ணுறது தான் அடுத்த வேலையாக இருக்கும். சரியா? பாட்டண்டா. சரி, ஐசிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்க வேண்டியது, ஐசிசி இட்ஸ் அ இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட். இண்டிவிஜுவலாக நம்ம இப்போ நாடுகளெல்லாம் ஜட்ஜ்மெண்ட், நாடுகள் ஏதாவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து தண்டிக்கிறதுக்கு வி ஹேவிங் ஐசிஜே, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அது ரீசெண்டாக அந்த டியோஜியோ கிராசியோ சாகோஸ் ஐலண்டை வந்து யூகே வந்து திருப்பி கொடுக்கலான்னு சொன்னது. அது ஐசிஜேவோட ஜட்ஜ்மெண்ட்டில் வந்தது. ஸோ அதனால் இட்ஸ் அ வெல்கம் டு ஒன். ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் இஸ் மஸ்ட். ஆனால் இண்டிவிஜுவல்ஸ் யாராவது தப்பு பண்ணாங்க வேர்ல்டில், கிரைம்ஸ் இஸ் ஜெனோசைட்ஸ், இடியமின் மாதிரி ஆட்கள், அது மாதிரி கடாஃபி இவங்கள, அது மாதிரி சதாம் ஹுசேன், ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் வந்து இல்லைன்னா தீவிரவாத அமைப்புகளோட தலைவர்கள், இவங்களெல்லாம் தண்டிக்கிறதுக்கு ஐசிசியால் முடியாது. ஸோ வி நீட் அ கிரிமினல் கோர்ட் அப்படின்றதுனால தே கிரியேட்டட் அ கிரிமினல் கோர்ட். ஐசிசி 1998 இதை கிரியேட் பண்ணுறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் ஹேக், நெதர்லாண்ட். எல்லா கோர்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸும் அதுதான், மேக்ஸிமம் கோர்ட்டோடது ஹேக். இட்ஸ் அ பீஸ் பேலஸ் அப்படின்னு பேர்.
சரியா? ஸோ இங்கே தான் இருக்குது. அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி நாட் அண்டர் தி யுனைடெட் நேஷன். இட்ஸ் அ ரோம் ஸ்டாட்யூட், தனி சட்டம். இந்தியா இதில் மெம்பரா அப்படின்னு கேட்டு 124 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்தியா இதில் மெம்பரா? ஆமாம். இந்தியா டோன்ட் நோ. ஸோ ஐசிசியில் வி ஆர் நாட் அ மெம்பர். இந்தியா இஸ் நாட் அ மெம்பர். அது நல்ல ஞாபகம் வச்சு. ஐசிசியில் இருக்கும், பிசிஏல இருக்கும். ஐசிசியில் வி ஆர் நாட் அ மெம்பர். இட் இஸ் நாட் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கிளப்பு கிடையாது, போர்டு கிடையாது. சரியா? கிரிக்கெட் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ இட்ஸ் அ இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட். ஸோ இந்தியா இஸ் நாட் அ மெம்பர். 124 நாடுகள் மெம்பராக இருக்காங்க. அதில் இந்தியா, சைனா, ஈராக், அப்புறம் நார்த் கொரியா, டர்க்கி, இவங்க எல்லாம் சைனும் பண்ணலை, ஜாயினும் பண்ணலை, விருப்பமும் தெரிவிக்கலை. இஸ்ரேல், யுஎஸ், அப்புறம் ரஷ்யா, சிரியா, இவங்க எல்லாம் வந்து சைன் பண்ணாங்க. பட் நாட் ராட்டிஃபைடு பை தேர் பார்லமெண்ட். அவங்க அக்செப்ட் பண்ணலை. ஸோ இவங்களும் மெம்பர் கிடையாது, இவங்களும் மெம்பர் கிடையாது. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்ற 124 நாடு அப்படின்றது. ஸோ இண்டிவிஜுவலுக்கு மேலே நம்ம ஏன் ஜாயின் பண்ணலன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இண்டிவிஜுவல் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ யாராச்சும் இது பர்பஸ் என்ன அப்படின்னா ஜெனோசைட், ஒரு ஆளை கொல்றதுக்கெல்லாம் அவங்க கேஸ் எடுக்க மாட்டாங்க. ஜெனோசைட், யாராவது வார் கிரைமில் படுகொலைகள், கொத்தா மக்களை கொல்றது, ஹியூமனிடேரியன் வார் கிரைம்ஸ், வார்ன்ற பேரில் போயிட்டு இன்னொரு நாட்டில் தாக்குதல் நடத்தி இன்னசென்ட் பீப்புளை கொல்றது. அது மாதிரி வார் அகெயின்ஸ்ட் கிரைம்ஸ் ஆஃப் அக்ரெஷன், ரஷ்யா பண்ணாங்கல்ல, உக்ரைனை படையெடுத்தது, அக்ரெஷன். அப்புறம் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி, மனிதாபிமான தாக்குதல், கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி, எகென்ஸ்ட் ஹியூமனிட்டி. ஸோ இந்த 4 அடிப்படையில் யாராச்சும் இதில் லைக் காரணமாக இருக்காங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணி பனிஷ் பண்ணுறதோட வேலை. தேர் வில் பி 18 ஜட்ஜஸ் அண்டர் திஸ். ஐசிஜேக்கு 9 தான், 9 years tenure. 15 judges, 9 years tenure. இந்த லட்சத்தில் படித்தா கன்ஃபார்ம் 18 ஜட்ஜஸ் ஐசிசிக்கு, அதில் 9 years டென்யூர். இங்கே ஜட்ஜஸே இருப்பாங்க, ப்ராசிக்யூட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து திருப்பி அப்பாயின்ட் பண்ணப்படலாம். ரினியூபிள் டென்யூர், மெம்பர் கண்ட்ரீஸ்லேருந்து தான் எடுப்பாங்க. அண்ட் தென் தேர் இஸ் அ ப்ரீ ட்ரையல். இதை எப்படி நடக்கும்னா ப்ரீ ட்ரையல், அப்புறம் ட்ரையல், அப்புறம் அப்பலேட் பண்ண முடியும். அப்பலேட் பெஞ்சஸ் இஸ் ஆல்சோ தேர். அப்பலேட்னா அங்கே அப்பீல் பண்ணக்கூடிய ப்ராசஸ். ஸோ இங்கே ப்ராசிக்யூட்டர் தான் இந்த கேஸை முதல்ல அவங்க எடுத்து விசாரிப்பாங்க. தட் இஸ் கால்ட் ப்ரீ ட்ரையல். அப்படின்னு அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, பெஞ்சுக்கு இந்த கேஸ் போகிறதுக்கு முன்னாடி அவங்க தான் அதை விசாரிப்பாங்க. விசாரிக்கிறது யார் இதை பண்ணால் மெம்பர் கண்ட்ரிஸ் நீட் டு கம்ப்ளைண்ட். மெம்பர் கண்ட்ரிஸ் கம்ப்ளைண்ட் பண்ணால் யூஎன்எஸ்சி, த இம்பார்ட்டன்ட் பாடி ஹூ வில் ஸ்டாப் த வார். ஸோ யூஎன்எஸ்சி. அதுக்கப்புறம் தேர்டில் இருக்கக்கூடியது சுமோட்டோ, தட் இஸ் ஃப்ரான்ஸில் ப்ரோபியோ மோட்டோ. சுமோட்டோவா அந்த கேஸை எடுக்க முடியும். யார்? ப்ராசிக்யூட்டர். இந்த கேஸை விசாரித்து முகாந்திரம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கேஸ் வில் பி கிவன் டு தி ஜட்ஜஸ். ஹி வில் சம்மனிங் பண்ணுவாங்க. அப்புறம் ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும். லைக் யார் மேலே இந்த ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும்னா மெம்பர் கண்ட்ரீஸ் இதில் மெம்பராக இருக்கணும். தட்ஸ் அ கண்டிஷன். நான் மெம்பர்ஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். இப்போது இஸ்ரேல் இதில் கிடையாது, லெபனான் வந்து இதில் மெம்பராக இருக்காங்க அப்படின்னா லெபனானுக்குள்ளே போய் தாக்குதல் நடத்துகிறாங்க. இப்போ லெபனான் வந்து இதை கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ இல்லைன்னா இஸ்ரேல் வந்து இவங்க ஜூரிஸ்டிக்ஷனை ஏற்றுக்கணும். ஐசிசியோட சைன் பண்ணலைனாலும் அவங்க அக்செப்ட் பண்ணியிருந்தா இட் கேன் பி டேக்கன். யூஎன்எஸ்சி ஆத்தரைஸ்ட், யூஎன்எஸ்சி ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி ஆத்தரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க மேலே ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். இப்போ இந்தியா மேலே இந்தியாவும் வார் கிரைமில் மணிப்பூர் இஸ் அன் இஷ்யூ, வி நெவர் கண்ட்ரோல்ட் இட். அதில் கவர்மெண்ட் இஸ் நாட் அ ரீசன், கவர்மெண்ட்டும் இல்லை, தீவிரவாத அமைப்புகள். ஸோ அதை நம்ம தடுக்கணும். அதை நம்ம தடுக்கலைன்னா அது வேறு. ரைட் டு ப்ரொடெக்ஷன் R2P டாக்டரினில் உள்ள வருவாங்க. இதில் வந்து உள்ளே வரமாட்டாங்க. நான் சொல்கிறேன், இந்தியா வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்குது.
ஆனால் இதை நம்ம கவர்மெண்ட்டே பண்ணுது அப்படின்னா கவர்மெண்ட் மேலே ஆக்ஷன் எடுக்கிறது, நம்ம தலைவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறது. ஸோ ஐசிசி கேன் டூ இட். மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். யூஎன்எஸ்சி இல்லைன்னா இந்தியாவில் மணிப்பூரில் இந்த மாதிரி படுகொலைக்கு கவர்மெண்ட் தான் காரணமாக இருக்குது அப்படின்றது கவர்மெண்ட்டில் பர்டிகுலர், இப்போ அதானி மேலே ஒரு இஷ்யூ வந்திருக்குல்ல, அது மாதிரி பர்டிகுலராக ஒரு பர்சனை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அப்படி சார்ஜஸ் பண்ண முடியும். ஸோ ஐசிசி வந்து இது வரைக்கும் 30க்கு அதிகமான கேசஸ் எடுத்திருக்காங்க. அதில் 10 இண்டிவிஜுவல்ஸ் மேலே தான் சென்டென்ஸ் விழுந்திருக்கு. 4 அக்யூட்டட். 10 பேரில் 30 கேஸில் 10 இண்டிவிஜுவல்ஸ் வேர் அரெஸ்டட், சென்டென்ஸ். அதில் 4 பேரை வீட்டுக்கு விட்டுருக்காங்க, அக்யூட்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அதில் மெயினாக வெஸ்டர்ன் கண்ட்ரி சொல்கிறதா அவங்க கேட்குறாங்க அப்படின்ற பேச்சு இருந்துச்சு. இப்போ இஸ்ரேல் மேலே அவங்க போட்டிருக்கிறதுனால இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர்லாம் உடனே அரெஸ்ட் பண்ணப்பட மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்சதான் ரஷ்யாவோட பிரசிடெண்ட்டே ஜாலியாக இருக்கார். ஓகே, ஏன் இந்தியா இதில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா இந்தியாவுக்கு பயம் அப்படின்றது தான் உண்மை. இந்தியாவோட கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன், வி ஹேவிங் அ யூனிஃபார்ம் கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன். சுப்ரீம் கோர்ட் இஸ் த ஹையர் அத்தாரிட்டி அப்படின்றத நம்ம வந்து நம்புகிறோம். அதுக்கு மேலே யாரும் கிடையாது அப்படின்றது கிரிமினலில். மற்றபடி டிஸ்பியூட்ஸ், சிவில் டிஸ்பியூட்ஸ் வந்துச்சு, நாடுகளுக்குள்ள அக்ரிமெண்ட்டில் இஷ்யூனா ஐசிஜே இருக்குது, பிசிஏ இருக்குது. ஸோ இந்தியாவில் நடக்கக்கூடிய க்ரைம்ஸை தண்டிக்கக்கூடிய அத்தாரிட்டி சுப்ரீம் கோர்ட் தான் ஃபைனல் அப்படின்றத நம்ம நம்புகிறோம். அவங்க கரெக்டான தீர்ப்பை கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம கவர்மெண்ட்டும் நம்புது. இன்னொரு பயம் என்ன அப்படின்னா, இப்படி நம்ம அதை போயிட்டோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மதிப்பு போயிடும். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கேன் பி அரெஸ்டட் இன் அமெரிக்கா. சரியா? ஸோ அதானி மாதிரியான இஷ்யூஸ், அந்த மாதிரி இஷ்யூஸ். இப்போ அதானிக்கு வந்து ஷேர்ஸில் இஷ்யூஸ், பங்குல அதை ஊழல் பண்ணார் அப்படின்றது ஒரு இஷ்யூ. இதே மாதிரி நம்ம நாடுகளோட யாராச்சும் ஒரு வாரில் ஈடுபட்டவங்க எங்கேயாவது போகும்போது பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஐசிசி வந்து ஆர்டர் கொடுத்துரும். அந்த ஒரு இஷ்யூ இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம காஷ்மீரில் இருக்கக்கூடிய மிலிட்டன்ட் இஷ்யூ. அதை நம்ம தடுக்கிறதுக்காக நிறைய மிலிட்டன்ஸை கொல்கிறோம். தீவிரவாதிகள் செப்பரேட்டிஸ்ட்டை வந்து தாக்குறோம். நிறைய தாக்குதல்களில் கொல்லப்படுறாங்க. இன்னசென்ட் பீப்புள்ஸும் அதில் சாகுறாங்க அடிக்கு போடும்போது. அப்போ பாகிஸ்தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். நான் பாகிஸ்தான் இஸ் அ மெம்பர், புரியுதா? அப்போ நம்ம இந்தியாவும் அதில் மெம்பராக இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்மளை தூக்கு போட்டு எடுத்துட முடியும் அங்கே கேசஸில். அந்த இராணுவ வீரர்கள் இல்லைன்னா மினிஸ்டர் கேன் பி கொஸ்டின்ட். அது நமக்கு அது சரியாகாது. அதனால தான் நம்ம சேரலை. அப்புறம் நேஷ்னல் ஜூரிஸ்டிக்ஷனை நம்ம மதிக்கிறோம். சுப்ரீம் கோர்ட் இஸ் த ஃபைனல் அத்தாரிட்டி. ஏன்னா நம்ம ஹியூமனிடேரியனுக்கு எதிராக எந்த விஷயமும் பண்ணுறது கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கு. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், இதில் இப்போ இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணுவாரான்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ தட் இஸ் நாட் அன் இம்பார்ட்டன்ட், இட்ஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி. இது வந்து 2024 நம்ம வந்து யூஏஇ கூட சைன் பண்ணோம். ஆல்ரெடி நம்ம சைன் பண்ணியிருந்த பைலேட்ரல் ப்ரொமோஷன் ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட். ஸோ பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டின்னா ட்ரேடுக்கு மட்டும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடெக்ஷன்னா யூஏஇயோட நாட்டில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்கு வராங்க, அவங்களுக்கு இங்கே வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து இஷ்யூ வரக்கூடாது. அப்படி இஷ்யூ வந்து அவங்க எங்கே போகலாம் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு அப்படின்ற ஒரு ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட் தான் இது. இப்போ என்ன எதிர்பார்க்குறோம், இப்படி நம்ம பல நாடுகள் கூட பண்ணும்போது நிறைய கண்ட்ரிஸ் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ரைவேட் பீப்புள், அம்பானி, அதானி, டாட்டா கம்பெனிஸ் எல்லாம் வெளியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த நாட்டில் உள்ளவங்களும் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. யூஎஸ் கூட கிட்டத்தட்ட 2016க்கு முன்னாடி 1993ல் வி ஸ்டார்டட் திஸ். 1993ல் வி ஸ்டார்டட் திஸ். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 80க்கு மேலே கண்ட்ரிஸ் கூட நம்ம சைன் பண்ணியிருந்தோம் B80. அப்புறம் சில இஷ்யூஸ் வந்ததுனால அதை கேன்சல் பண்ணோம். 2016ல் வி மேடு இதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு மாடல் B80. ஆனால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. இது சைன் பண்ணனால நிறைய கேசஸ் நம்ம மேலே போடப்பட்டதுனால ஸோ இதே மாதிரி பிரச்சனைகள் வரும்ன்றதுனால இங்கே ஜாயின் பண்ணல. அதான் விஷயம், புரியுதா? ஸோ மாடல் B80ன்னு ஒன்று சைன் பண்ணோம் 2016ல் வி ஸ்டார்டட். நிறைய கண்ட்ரிஸ் சைன் பண்ணலை, அதை அக்ரி பண்ணலை. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம அதில் வச்சுருக்கக்கூடிய சேஞ்சஸ். எதனால் நமக்கு இஷ்யூ வந்துச்சுன்னா எல்லாருமே இன்டர்நேஷ்னலில் நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய சில கண்ட்ரீஸுக்கு நம்ம ஃபேவரிங் கொடுக்கும்போது அவங்க WTOவோட மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் கிளாஸ். அப்போ ஒரு கண்ட்ரி நீங்கள் ஃபேவரிங் கொடுக்குறீங்கன்னா எனக்கும் அந்த ஃபேவரிங் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி, ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி சொன்னேன், அவங்க வந்து கேஸை எடுத்துகிட்டு போனாங்க அண்ட் வி பேட் அ பெனால்ட்டி. ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுனால தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் மெக்கானிசம், கிரிவன்சஸ் வந்துச்சு அப்படின்னா டிஸ்பியூட்ஸை வந்து பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு
இன்டர்னல் டிஸ்பியூட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி ஒன்று இதில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஏதாவது கம்பெனி இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கூட இல்லைன்னா இன்டர்நேஷ்னல் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கூட ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து 5 வருஷம் இந்தியாவோட ஜுடிஷியரியில் தான் கேசஸ் நடத்தணும். அதுக்கப்புறம் அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகலைன்னா தே கேன் கோ அவுட் அப்படின்றத 2016 கொண்டு வந்த மாடல் பிஐடியில் நம்ம வச்சுருக்கோம். சரியா, நியூ பிஐடின்னு சொல்லலாம், இல்லைன்னா மாடல் பிஐடி, பயலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி. இது இப்போ பல நாடுகள் கூட நம்ம சைன் பண்ண கேட்டுருக்கு. ஆனால் சின்ன சின்ன நாடுகள் மட்டும்தான் இதில் சைன் பண்ணுறாங்க இப்போதைக்கு. யூஏஇ தான் பிக் கண்ட்ரி, இப்போ ரீசெண்டாக சைன் பண்ண 2024 நம்ம கூட சின்ன சேஞ்சஸோடு அதை நம்ம சைன் பண்ணியிருக்கோம் திருப்பியும். சரியா, பிஐடின்னு சொல்லலாம், பயலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ அதுலேயும் சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இதில் அவங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது. 5 வருஷன்றது இது பெருசு அப்படின்றதுனால 3 இயர்ஸாக மாற்றிருக்காங்க. 3 இயர்ஸாக அவங்களுக்கு மட்டும், யூஏஇக்கு மட்டும் நம்ம மாற்றிருக்கோம். அதனால தான் வித் அ பிட் சேஞ்ச் அப்படின்னு போடப்பட்டிருக்கு ஹெட்டிங்கில். சரியா, வேறு பெருசாக எதுவும் சேஞ்ச் பண்ணலை. இதில் வந்து நேஷ்னல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் 2 பேரோட ப்ராடக்ட்டும். இப்போ யூஏயோட ப்ராடக்ட் இந்தியாவுக்கு வருது. இப்போ டிவி வந்துச்சுன்னா அங்கேருந்து ஒரு மேனுஃபேக்சர் டிவி இந்தியாவுக்கு வருதுன்னா இந்தியாவில் விற்கக்கூடிய ஒனிடா டிவி கூட அவங்கள நம்ம ஒனிடாவில் இப்போ இருக்கான்னு தெரில எனக்கு, அந்த டிவி கூட வி நீட் டு கிவ் காம்படிஷன். அவங்களுக்கு அதிகமான டேக்ஸும் நம்ம இந்தியன் டிவி கம்மியான டேக்ஸும் போடக்கூடாது. அதான் நேஷ்னல் ட்ரீட்மெண்ட். மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் கிளாஸை ஆல்ரெடி எல்லா பிஐடியிலேருந்து நம்ம எடுத்தாச்சு, அதை யாரும் கிளைம் பண்ண முடியாது. அது மாதிரி டாக்ஸேஷனில் எக்ஸம்ஷன்ஸ் கிடையாது, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸும் இதில் கிடையாது. ஏன்னா யாராச்சும் இன்னைக்கு கேஸ் போட்டுறக்கூடாதுன்றதுனால ரொம்ப கிளவராக அது பண்ணியிருக்கும். ஆனால் அது மாடிஃபைடு, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அது மாடிஃபிகேஷன் ஆகும். மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் கிளாஸ் இல்லாதனால எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அதே ட்ரீட்மெண்ட் எல்லா கண்ட்ரிக்கும் கொடுக்கணும்னு கிடையாது. சில கண்ட்ரி கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் மற்ற கண்ட்ரி கொடுக்கணும்னு கிடையாது. சரியா, ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட்ஸ். அப்புறம் சோலார் எனர்ஜி கார்பரேஷன், இது நேரத்துலேருந்து நியூஸில் இருக்குது. இது ரீசன்ட் அதானி எனர்ஜி அவங்க வந்து இவங்களுக்கு லஞ்சம் கொடுத்தாங்க அப்படின்றதான் நியூஸ். இட்ஸ் அ கவர்மெண்ட் கம்பெனி, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். சோலார் எனர்ஜி கார்பரேஷன்னா இந்தியாவில் க்ரீன் எனர்ஜியை உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இது, நேஷ்னல் சோலார் மிஷனை. இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக தான் நவரத்னா ஸ்டேட்டஸ் 2024 ஆகஸ்ட்டில் தான் கொடுத்தாங்க. அப்போது நான் இதை உங்களுக்கு நடத்தியிருந்தேன். ஆனால் ஞாபகம் இருக்கிறதுல இருக்கா? குட், தென் பிரெயின், பவர்ஃபுல் பிரெயின். ஸோ 20 செப்டம்பர் 2011 தான் இது கிரியேட் பண்ணப்படுது. சோலார் எனர்ஜி கார்பரேஷன் இந்தியா லிமிடெட். 2024 இட் காட் நவரத்னா ஸ்டேட்டஸ். நவரத்னா ஸ்டேட்டஸ்னால் என்னன்னு தெரியும், நேஷ்னல் சோலார் மிஷனை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நிறைய சோலார் பவர் ப்ராஜெக்டை கொண்டு வர்றது, அதான் இதோட மெயின். அது ஸ்டேட் கவர்மெண்ட் கூட சேர்ந்து பண்ணுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி, அது அவங்க தான் இந்த நோடல் ஏஜென்சி. நவரத்னா ஸ்டேட்டஸ் கொடுத்தது ஃபினான்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களோட அக்கார்டிங். ஸோ இட்ஸ் அ சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸில் இது வருது. கவர்மெண்ட் கம்பெனி லைக் எஸ்பிஐ. சரியா, லார்ஜ் சோலார் பவர் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, ப்ரமோட் சோலார் எனர்ஜி, வீடுகளுக்கு சோலார் பவர், ஹார்னஸ் சோலார் எனர்ஜியை எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு. நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ஆனால் அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வருது, அதனால தான் நவரத்னா ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றது. சரியா, இந்த அதிகாரிகளுக்கு தான் அதானி வந்து லஞ்சம் கொடுத்தார் அப்படின்றது தான் இஷ்யூஸ். அது எதுக்கு அப்படின்னா, இந்த நேஷ்னல் சோலார் பவர் ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதானிக்கு கொடுக்கணும் அந்த ப்ராஜெக்டை. அவங்க தனியாக பண்ண மாட்டாங்கல்ல. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கப்படுதுன்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் வந்து அதை அதானி கொடுக்கணும் அப்படின்றது லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஸோ சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இஸ் அ நியூஸ். ஸோ அது படிச்சுக்கோங்க. அது நியூஸில் இல்லை, வேறு ஆர்டிகிள்ஸ் கம்மியாக இருந்தனால தான் அதையும் போட்டேன், இல்லைனா போட்டிருக்க மாட்டேன். இட்ஸ் அ பொலிட்டிக்கல், நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணணும்னு தேவை கிடையாது, பட் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட். சரி, that's about the articles. Now we will move on to the MCQs. Question number 1, which of the following organization published the State of the World Children's Report? Options are A, Save the Children, B, UNICEF, C, Child Fund International, fourth on the Child Rights International Network. Question number 2, National Food Security Act aims to provide subsidized food grains to large section of the population. Which of the following statements is are not correct regarding this act? Options are A, it covers up to 75% of the rural population, 50% of the urban population. Option B, it provides for a legal entitlement to food security. Option C, it aims to reduce malnutrition and hunger. Option D, it exclusively focuses on below poverty line population. Question number 3,
with reference to Guyana, consider the following statements. Statement number 1, it's a country. It is a country in the northeastern part of the South America. Statement number 2, it is bordered by Suriname, Brazil and Venezuela. Third statement, it was a French colony from the early 19th century to the mid 20th century. How many of these statements given above are correct? Options are A, only one, B, only two, C, all the three, D, none of the above. Question number 4, with reference to the CARICOM, Caribbean Community, consider the following statement. Statement number 1, it was formed by 1973 by a treaty called as Treaty of Chaguaramas. Statement number 2, the members include both developing and developed countries. Which of the statements given above these are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 5, consider the following statements about the India's conduct of historic. So last previous la question அடுத்த article இருக்கா? That's all right. Okay, 4 question தான் அப்போ இது ஆக்சுவலா மாத்தல. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1, answer is D. Question number 2, answer is C. Question number 3, answer is B. Question number 4, answer is B. Question number 5, answer is C. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.